தனுஷ் வந்துச்சு, வரதான் செய்யும். வட சென்னையோட பாட்டுன்றப்ப வரதானே செய்யும். ஆமா, ஆக்சுவலா சிம்பு தலைவருக்கு எந்த அளவுக்கு கத்துனாங்களோ, நெல்சனை பார்த்தோன்னா அதோட கத்துறாங்க. வெற்றிமாறன் அவரோட பேரை பார்த்தோன்னா இன்னும் கத்துறாங்க. ஆமா, என்னோட கதையை தனுஷை வச்சு எடுங்க அப்படின்னாரு. அப்பதான் ஒரே கத்தியா. ஆக மொத்தத்துல எஸ்டிஆரும் சிம்புவும் நல்லா ஃப்ரெண்ட். சிம்புவும் தனுஷும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. நம்ம சண்டை போடாம இருந்தா சரிதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கலாம். ப்ரோ, பெரிய போராட்டத்துக்கு நடுவில் வந்து அரசனை பார்க்க போயிருக்கோம். அரசனை பார்க்க போறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய போராட்டம் தான் நடந்துச்சு. அதுலயும் பார்க்க போனோம். அண்ணே அனுப்பி விட்டாரு. வட சென்னையும் அரசனும் லிங்க் ஆகுது. வட சென்னையில இருந்து கிளம்பி அரசனை பார்க்க போறாங்க. அதுதான் 2026 படம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்க போது எல்லாரும் வெயிட்டிங்ல இருங்க. அவ்வளவுதான். சூப்பரா தரமா இருந்தேன். ப்ரோமோ ஒருக்கி விட்டாங்க. ரொம்ப கழிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோமோ வேற மாதிரி இருந்துச்சு. 2025 இந்த மாதிரி ப்ரோமோ வந்தே கிடையாது. உருக்கி விட்டாங்க. 10 தலைக்கு அப்புறம் இதுதான் உண்மையிலே தரமா இருந்துச்சு டீசர். அதுலயும் தலையை வந்து 2 கெட்டப்பு, அதுவும் ஓப்பனிங்க்கு இப்படிலாம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பேச்சுல இல்ல, செயல்ல காட்டிடுறேன். என்ன இருக்காரு ப்ரோ, மஜா படம். வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான். வட சென்னையில இருந்து இப்ப அரசனை பார்க்க வராங்க ப்ரோ. அதான் ப்ரோ படம். இந்த 1000 கோடி 2000 கோடி பத்தி பேசாதீங்க. தமிழ்நாட்டில் எல்லா பேரும் நல்லாத்தையும் எடுக்கிறாங்க. தவிர்த்து இந்த அவன் யாரு கர்நாடகாரன் இவங்களாம் அவனை பத்தி பேசாதீங்க. நம்மளால படம் நல்லாவே எடுக்கிறாங்க எல்லாரும். நீங்க சொல்ற ரிவியூல தான் பாதி பேர் வர முடியாங்க. இட்லி வர படம்லாம் நல்ல படம் தான், அதை யாரும் பார்க்க முடியாது. பானாவது காஞ்சனா அந்த படம் வேறு, கர்நாடகா அது வேற இது வேற. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற ரிவியூல தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது நம்ம படம் ஓடும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், அவ்வளோதான். வட சென்னையை பார்த்துட்டீங்க, இந்த அரசனை பார்க்க போறீங்க. எல்லாம் ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. எல்லாருக்கும் இனிய ஆடிவாளி சொல்லு. வரைக்கும் இருப்பாரு, பேர் நினைச்சிருக்கும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அடுத்த ஜெனரேஷன் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து வந்துட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே நல்லா இருக்கு ப்ரோ. சிலம்பரசன் வந்து அரசனை இதுக்கு வந்திருக்காரு. இனி திரையுலகத்துக்கு அவர் மட்டும்தான் அரசன், வேற யாருமே கிடையாது. வந்திருக்காரு. எல்லாருமே ஃபார்ம் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க. சினிமா இருக்கிற வரைக்கும் எங்க அரசு ஒரே ஒரு அரசியல் தான், சிலம்பரசன். வந்து 2 கெட்டப்பு, அதுவும் ஓப்பனிங்க்கு இப்படிலாம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் தாடியோட காட்டும் போது என்ன மாஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லா பிளட் அப்படியே தெரிக்குது படம். வட சென்னையோட தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த படம் இருக்கும். எஸ்டிஆர் மிரட்டுவார் படத்துல, அதுல சந்தேகமே கிடையாது. பங்க் அதுலயும் அந்த 90s 80s மாதிரி இருந்தாரு. தரமா இருந்துச்சு அந்த ட்ரெஸ் எல்லாமே. வேற யாராவது சொல்றா?